Hi students, good morning. So in the plus one lessons important on terms and values and 1 mark questions இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? The measurement is basically a process of comparison. செகண்டு யூனிட் அப்படின்னா என்னப்பா? An arbitrarily chosen standard of measurement of quantity which is accepted internationally is called unit. யூனிட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருந்தது. மெஷரிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு எஃப்இஎஸ் மெத்தட், ஃபுட் பவுண்ட் செகண்ட். நெக்ஸ்ட்டு த சிஜிஎஸ் சிஸ்டம், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். நெக்ஸ்ட்டு எம்கேஎஸ் சிஸ்டம், மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இதில் இந்த சிஜிஎஸ் எம்கேஎஸ் எஸ்ஐ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஆர் டெசிமல் சிஸ்டம். இந்த எஃப்இஎஸ் சொல்லக்கூடியது மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. 1 ஆம்பியருக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 10⁻⁻7 நியூட்டன் பை மீட்டர். 1 கெல்வின் ஈக்குவலண்ட்டான டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1/273.16. இது எதோட வேல்யூனா ட்ரைபல் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு சில யூனிட்ஸ் வந்து சேமாக எல்லாத்துக்கும் வரும். ஒர்க்குக்கு, எனர்ஜிக்கு, இதெல்லாம் சேமாக இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. ப்ரெஷரோடது, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா நியூட்டன் மீட்டர், ப்ரெஷர் நியூட்டன் மீட்டர். அப்போ ரெண்டும் ஒன்று பாருங்கள். பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஜூல் செகண்டு, இந்த மாதிரி போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஜூல் பர் கெல்வின். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. 1 ரேடியன்ட்க்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57.27 டிகிரி. அதுமாரி 1 டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான ரேடியன், 1 டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான ரேடியன் 1.745 × 10⁻⁻2 ரேடியன். 1 மினிட்டுக்கு 2.91 × 10⁻⁻4. This is approximately equal to this radian. 1 செகண்டுக்கு ஈக்குவலண்ட்டான ரேடியன் 4.85 × 10⁻⁻6 ரேடியன். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லென்த், வெலாசிட்டி அண்டு ஆக்சிலரேஷன், இது மாதிரி இருக்கிறதுலாம். டைமென்ஷன் லெஸ் வேரியபிள்னாக்கா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதெல்லாம் டைமென்ஷன் லெஸ் வேரியபிள்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பை, இ, நம்பர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குல்ல, அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிறீங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. அதனால் அதை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ண வேணாம், நீங்கள் மெமரி வச்சுக்கோங்க. எப்படி வருது அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பிரஷன் மூலயமா கொண்டு வர தெரியணும். அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸில் 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, one of the combinations from the fundamental physics constant is hc/g. hங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், சிங்கிறது உனக்கு தெரியும் வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. ஸோ த யூனிட் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன், இதுக்கான எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனுக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா kg², கிலோகிராம் ஸ்கொயர். If the error in the measurement of the radius is 2%, then the error in the determination of value of the sphere will be 6%. If the length and time period of an oscillating pendulum have errors of 1% and 3% respectively, then the error in measurement of acceleration due to gravity is 7%.
which of the following pair of physical quantities have same dimension? இங்கே கொடுத்துருக்கிறது 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் பவர் ஒன்று, டார்க் அண்ட் எனர்ஜி ஒன்று, டார்க் அண்ட் பவர், ஃபோர்ஸ் அண்ட் டார்க். ஸோ இதில் டார்க் அண்ட் எனர்ஜிங்கிறது சேமாக இருக்கும். ஸோ உனக்கு இதே கொஸ்டினை கொடுத்துட்டு வேறு காம்பினேஷன் வர மாதிரி கூட கேட்கலாம், ஒர்க் அண்ட் எனர்ஜின்னு கொடுத்துருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் த பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? எம், அதாவது வித்தின் த பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்டில் ml ஸ்கொயர் t பவர் -1. If the velocity of the particle v is given by v is equal to at plus bt square. வெலாசிட்டிங்கிறத at plus bt ஸ்கொயர் நான் கொடுத்தேன்னா அதில் பியோட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? lt பவர் -1. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா m பவர் -1, l பவர் 3, t பவர் -2. ஓகே, லாஸ்ட்டாக வந்து if the force is proportional to square of velocity then the dimension of proportionality constant. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து m l பவர் -1 t பவர் 0. இதோட ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர். நெக்ஸ்ட்டு the least count values. the least count of screw gauge அது வந்து 0.01 millimeter, வெர்னியர் கேலிபருக்கு 0.1 millimeter. அதேமாதிரி மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸுக்கான ப்ரிஃபிக்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்க. 10 பவர் 9 அப்படின்னாக்கா ஜிகா, 10 பவர் 12ங்கிறது டெரா, 10 பவர் 6ங்கிறது மெகா, அதேமாதிரி 10 பவர் 24க்கு யோட்டா. இதேமாரி மைனஸில் 10 பவர் 6னா மைக்ரோ, 10 பவர் -9னா நேனோ, 10 பவர் -12னா பிக்கோ, 10 பவர் -24க்கு யாக்டோ. ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஹைட் h is equal to x tan theta. நெக்ஸ்ட் ரேடார் மெத்தடில் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு d is equal to v into t by 2. சரியா? இதில் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 into 10 power 6 மீட்டர். சம் காமன் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ். ஃபெர்மி அப்படிங்கிறது 10 பவர் -15 மீட்டர். 1 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னா 1 போட்டு ஏ போட்டு மேலே ஒரு ஸ்மால் ரவுண்ட் போட்டிருப்பாங்க, 10 பவர் -10 மீட்டர். 1 மைக்ரான்ங்கிறது நம்ம சொன்னது தான் 10 பவர் -6. 1 லைட் இயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் வேக்கம் ஆர் ஏர் இன் 1 இயர். இதோட ஈக்குவலண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.467 into 10 பவர் 15 மீட்டர். நெக்ஸ்ட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு. இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த சன். இதோட வேல்யூ 1 AU is equal to 1.496 into 10 பவர் 11 மீட்டர். நெக்ஸ்ட்டு 1 பேர் செக். பேர் செக்னா பேரலாட்டிக் செகண்ட். இதோட வேல்யூ எவ்வளோனா 3.08 into 10 பவர் 16 மீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர். அப்போ 1 பேர் செக் ஈக்குவல் டு லைட் இயர் எவ்வளோன்னு கேட்டோம்னா 3.26. டிஸ்டன்ஸில் கேட்டோம்னா 3.08 into 10 பவர் 16 மீட்டர். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம கிலோகிராமை மெஷர் பண்ணக்கூடியது இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டரை வந்து பிளாட்டினம் இரிடியம் அலாயில் மேட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் அலாய் இஸ் லீஸ்ட் அஃபெக்டட் பை என்விரான்மெண்ட் அண்ட் டைம். காலத்தாலையும் சூழ்நிலையாலையும் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாதது. நெக்ஸ்ட்டு சிஎஸ்எல் சந்திரசேகர் லிமிட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ். இதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ 1 CSL is equal to 1.4 times the mass of the sun. Next, smallest practical unit of time is shake. 1 shake is equal to 10 power -8 second. Okay. Next,
இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ப்ரிசைஸ், இன்னொன்று அக்யூரேட். என்ன சொல்கிறாங்கனாக்கா, இஃப் ஏ மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசைஸ் தட் டஸ் நாட் நெசசரி அக்யூரேட். அதாவது ப்ரிசைஸாக இருக்கக்கூடிய எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே ப்ரிசைஸாக இருக்கும். ப்ரிசிஷனில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ரைட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா